டிசி தேவதாஸ் சந்திரா லோகேஷ் கனகராஜோட டெபியூ ஃபிலிம். அருண் மாதேஸ்வரன் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்து எடுத்திருக்காரு. கேப்டன் மில்லருக்கு அடுத்து இது வந்து ஒரு ஃபிலிம் வந்து பண்ணியிருக்காரு. லோகேஷ் கனகராஜன்ற ஒரு கேங்ஸ்டர் இருக்கார். அவர் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒன்று திருடுறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. அதுக்கு தான் பொறுப்புன்னு அவரே நினச்சிக்கிட்டு ஒரு பையனோட படிப்புக்காக உதவி பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறாரு. அதுக்காக பணம் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து போலீஸ் இவங்களை துரத்த, இவங்க தப்பிச்சு ஓடுற இடத்துல ஒரு பொண்ணை இவர் மீட் பண்ண, அங்கே போலீஸ் வந்து ஷூட் அவுட் பண்ணி அந்த பொண்ணை கொலை பண்ண, அப்புறம் ஒரு இடத்துல வந்து இன்னொரு பொண்ணை மீட் பண்ணி அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி ட்ராவல் ஆகுறாங்க, போலீஸ் இதில் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, இதுதான் இந்த படத்துடைய ஓவரால் ஸ்டோரி. படத்தில் வந்து லோகேஷ் கனகராஜன்றவர் வந்து இத்தனை நாளாக நம்ம ஒரு டேரக்டராக பார்த்துட்டு இப்போ ஒரு ஆக்டராக பார்க்கும்போது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரே ஒரு கேமியோ மட்டும் இதுக்கு முன்னாடி மாஸ்டரில் பண்ணியிருக்காரு. பட் ஓவரால் ஃபிலிமில் அவர் வந்து அவருடைய நடிப்பிற்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து பாஸ் மார்க் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அவரோட நடிப்பு கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தான் இந்த படத்துக்கு. ஏன்னா லோகேஷ் கனகராஜன்றவர் ஸ்டன்ட்ஸ்லேயும் சரி, ரியாக்ஷன்ஸ்லேயும் சரி, எமோஷன் சீக்வன்ஸ்லேயும் சரி, இது எல்லாத்துலேயுமே அவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு என்னென்னா அவர் கொஞ்சம் லவ் போர்ஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் இது பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஃபீலிங். ஃபஸ்ட்டு வந்து அந்த சஞ்சனா போர்ஷனில் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. இது அடுத்து வந்து வாமிகா கேபியோட அவர் பண்ணுற அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அவங்களுக்குள்ளே இருக்க கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை அந்த டைலாக் டெலிவரிஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது படத்தில் பார்க்கும்போது. ஆரம்பத்துலேருந்தே இது வந்து ஒரு ராவான ஒரு ஃபிலிம் அப்படின்றத நமக்கு வந்து புரிய வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆரம்ப சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்தடுத்து வர்ற விஷயமா இருக்கட்டும், இது பாட்டில் அடித்தே சண்டை போட்டுக்குவாங்க, அது ஒரு சீன் வந்து வச்சுருப்பாங்க. அடுத்து அந்த இன்டர்வல் பிளாக் அந்த சீன் வந்து அனிருத் அவரோட மியூசிக்கோடு சேர்த்து கேட்கும்போது பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு பயங்கரமான ஒரு எலிவேட்டடான ஒரு சீன். அதில் வந்து லோகேஷ் கனகராஜ் அவருடைய பெர்ஃபார்மன்ஸு, இந்த மியூசிக்கு, விஷுவல்ஸு எல்லாமே ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது கூஸ் பம்ஸ் மூமெண்ட்டாக இருந்தது. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் ஆகுதோ, ஏன்னா ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அந்த 25 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் இதாகுதோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து வாமிகா கேபி அவங்க வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னென்ன நடக்குது, எப்படி அவங்க வந்து பணம் சேர்க்குறாங்க, இது போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பிரச்சனை நடக்குது, அந்த மாதிரி எல்லா சீன்ஸுமே ஒரு மாதிரி மிக்ஸ்டாக கொடுத்ததால நமக்கு வந்து செகண்ட் ஹாஃப் போரே அடிக்கல. செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல ஃபாஸ்ட் பேஸ்டாகவே போகுது. கிளைமேக்ஸு அனிருத்தை வாழ்த்த நமக்கு வந்து வேர்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னே சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இத்தனை நாள் அனிருத் பண்ண மியூசிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இத்தனை நாள் வந்து எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி அவரை இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது. பட் இன்னைக்கு டிசி ஃபிலிமில் வந்து முக்கால்வாசி இடத்துல கர்நாடிக் அந்த ராகாஸ் தான் ஃபுல்லாகவே. இந்த ராகா ஆல்ரெடி ஒரு தீம் வந்து ஹிட் ஆயிடுச்சு. அந்த தீமுக்கு இவங்க விஷுவலாக ஜஸ்டிஃபை பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த டைமில் இந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸோட, இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கோட ஒரு படம் பவர் பேக்டாக பார்க்கும்போது அனிருத் எந்த அளவுக்கு இந்த படத்திற்கு வலு சேர்க்கிறாரோ அந்த அளவிற்கு இந்த படத்துடைய கதையும் லோகேஷ் கனகராஜும் நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்துலேருந்தே படம் வந்து ராவாக தான் போகுது. எல்லா இடத்துலையும் அடிக்கிறது, உடைக்கிறது, குத்துறது, வாயில் சுடுறது, மூஞ்சில் சுடுறது, அப்புறம் கையில் சொருவது, காலில் சொருவது அப்படின்னு சொல்லி ஒரே ரத்தம் தெறிக்க தான் இருக்குது. இந்த இதில் நடுவில் வந்து இந்த சஞ்சனா அவங்களோட போர்ஷன் வந்து ரொம்ப ஒரு ஃபீல் குட்டாக நமக்கு வந்து அமைஞ்சது. ஏன்னா இவ்வளோ கலோபரத்துலேயும் அங்கே வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறான், ஒரு பொண்ணு வந்து இவனை இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க, அந்த பொண்ணு எதனால் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றத இந்த மாதிரி கொண்டு வந்தது வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் நல்லாவும் இருந்துச்சு. அதுவும் சஞ்சனா அவங்க வந்து கேஷுவலாக தம் அடிக்கிறது, இது லோகேஷ் கனகராஜ் வந்து குறைஞ்சது 500 தம்மாவது அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு படத்தில் வந்து அந்த சிகரெட் ஸ்மோக்கிங் சீன்ஸ் வந்து இருக்குது, அவ்வளோ அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இது எப்படின்னு தெரியல. படத்தில் எல்லா சீன்ஸ்லேயும் அவர் வரும்போதெல்லாம் ஒன்று சிகரெட் இருக்குது, இல்லைன்னா ட்ரிங்க்ஸ் இருக்குது. இதை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போக வாமிகா கேபியோட அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் வந்து மாஸ் பண்ணியிருக்கானுங்க.
அவங்களோட பயம், அந்த காப்பாற்றுற விதம், அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்து வந்து வேமிகா கேபி ஆரம்பத்தில் ஒரு மாதிரி பயந்த சுபாவம் மாதிரி காமிச்சிட்டு அதுக்கு போக 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 அவங்களோட இது வந்து டெவலப் ஆகிட்டே போகும். அது வந்து அந்த கிராஃப் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கடைசியில் நடுவில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஒரு சீன் வரும். அந்த சீனும் பட்டையை கிளப்பியிருப்பாங்க. அதில் தான் அந்த ட்ரைலரில் வந்ததில்ல, அவள் பேர் சந்திராடா அப்படின்ற ஒரு டைலாக் வரும்ல, அந்த அந்த சீனுக்கெலாம் தேட்டரில் தெறிக்க விட்டாங்க. கிளைமேக்ஸ் வந்து எப்பயுமே நம்ம ப்ரெடிக்டபிள் தான். இது எல்லாமே ஒன்று இவங்க 2 பேரையும் போலீஸ் கொலை பண்ணிவிடுவாங்க, இல்லைனா போலீஸை இவங்க போட்டுட்டு வேறு இடத்துக்கு எஸ்கேப் ஆகிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. அதே தான் கிளைமேக்ஸ்லேயும் ப்ரெடிக்ட் பண்ணது தான். அருண் மாதேஸ்வரன் படத்துக்கு ஒரு ஒரு பெரிய பேக் போனாக இருந்திருக்காரு. அவரோட டேரக்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லேயும் இதே மாதிரியே ராவாக தான் காமிச்சிருப்பாங்க. கேப்டன் மில்லர்லாம் கிளைமேக்ஸில் சுட்டு கொன்று விடித்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் ஒரே ரத்தங்கள் தான் ஃபுல்லாக தெரிச்சிக்கிட்டே இருக்குது. சுடுறாங்க, வெட்டுறாங்க, குத்துறாங்க, அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இருந்தது. அருண் மாதேஸ்வரனையும் இதையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். பட் லோகேஷ் கனகராஜையும் ட்ரக்ஸையும் பிரிச்சுட்டாங்க. ஏன்னா அதில் வந்து ஃபுல்லாக ட்ரக்ஸை வச்சு தான் அவர் வந்து இது பண்ணியிருந்திருப்பார் அவரோட முந்தைய படங்கள் எல்லாத்துலேயுமே. பட் இதில் வந்து ட்ரக்ஸ் கிடையாது, கன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்கிரிப்டில் வந்து ட்ரக்ஸ் இல்லாததே ஒரு பெரிய நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். இது வரைக்கும் முன்னாடி எடுத்த படங்களுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அனிருத்தோட மியூசிக் வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அவர் வந்து அந்த கர்நாடிக் மிக்ஸ்டு வித் மியூசிக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லா இடங்கள்லையுமே நல்லாயிருக்கு. எனக்கு பிடிச்ச சீன் என்னென்னா, ஒரு வேமிகா கேபியை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அவங்க வந்து 18 வருஷமாக வெளி உலகத்தையே பார்த்ததில்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு ஆறு, அந்த ஆற்றுல வந்து வண்டியை நிறுத்திட்டு வேமிகா கேபி வந்து இறங்கி கொஞ்சம் தூரம் அந்த தண்ணிக்குள்ளேயே நடந்து போய் அவங்க வந்து ஒரு இடத்துல நிற்பாங்க. பின்னாடி சன் இருக்கும். அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பின்னாடி வர்ற மியூசிக்கு, அந்த விஷுவல்ஸு, இவங்க வந்து லாங் ஷாட்டில் காமிச்சிருக்க அந்த விஷுவலு, இது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சொசைட்டியே திரும்ப அவங்க கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸை கூப்பிடலாம், போலீஸே பிரச்சனை பண்ணுறவங்களா இருந்தால் யார் வருவா, இந்த மாதிரியான ஆட்கள் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ராபின்ஹுட் டோனை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடுவில் வந்து அவங்களே கலாய்ச்சிக்கிற மாதிரிலாம் டைலாக் வச்சுருக்காங்க. ஏன்னா அவனே ஒரு மென்டலு, இந்த பொண்ணு என்னடா அவனை விட மென்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். அது எல்லாமே படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஆரம்பத்தில் வந்து நல்ல ஒரு கேரக்டராக தான் வருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து எந்த மாதிரி மாறுறாங்க, ஏன்னா இந்த சொசைட்டி வந்து அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கடைசியில் வந்து ஒரு டைலாக் வந்து அவங்க பேசுவாங்க, நீ வந்து நான் தப்பானவன்றதால தான் என்னை வந்து உன்னால் ஏற்றுக்க முடியலையா அப்படின்னு ஒரு இது கேட்பாங்க. அதுக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் அவருடைய ஆக்டிங்கும் அவருடைய டைலாக் டெலிவரியும் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கிளைமேக்ஸில் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அந்த ராகா டோனோட அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது கூஸ் மொமெண்ட் தான். இந்த படம் வந்து யார் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்க முடியாது. இது வந்து 18+ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இந்த எனக்கு சண்டைனா ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து படம் ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஸ்கிரிப்டு, கான்செப்டு, இது எல்லாமே எனக்கு வந்து லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க போய் பார்க்கலாம். லாஜிக்கலி கொஞ்சம் இடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட்டு கேங்ஸ்டர் ஃபிலிம்ன்ட்டாங்க, அப்போ கத்தி துப்பாக்கி இல்லாமல் எப்படி அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னா, லோகேஷ் கனகராஜோட அப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வருவார், அந்த கேரக்டர் எதுக்குன்னே எனக்கு புரியல. எனக்கு அது அவர் இல்லாமல் இருந்தாலும் படம் வந்து அப்படியே தான் இருக்கும். பட் எதுக்கு அந்த கேரக்டர் அப்படின்றதே தெரியல. கடைசியில் சேர்ந்துருவாங்கன்னா சேரவும் மாட்டாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு வந்து கொஞ்சம் இடிச்சது. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் இது எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் இருந்தது. மற்றபடி நடித்த எல்லாருமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் வந்த கிட்டியாக இருக்கட்டும், செபாஸ்டினாக இருக்கட்டும், இல்லை கருப்பாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. படம் வந்து ஒரு ராவான டோனில் ஒரு ஸ்டண்ட் அதிகம் உள்ள ஒரு படம். இது வந்து நீங்கள் சும்மா ஜாலியாக பார்க்கலாம் அப்படின்னு நினச்செல்லாம் போகாதீங்க. ரொம்ப நமக்குள்ளேயே ஒரு மாதிரி ரேஜ் பெயிட் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல், அந்தளவுக்கு வந்து படத்தில் ரேஜ் இருக்குது. படம் வந்து தியேட்டரில் பார்க்கக்கூடிய படம். அட்வான்ஸ் ஸ்க்ரீனாக இருந்தால் அனிருத்தோட மியூசிக் வந்து உங்களுக்கு பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் படம் வந்து எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். படம் நல்லா இருக்கும். எனக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ஸ்டண்ட்ஸ் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் படம் பிடிக்கும். இது ஸ்டண்டெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா, ரத்தம் பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு படத்துக்கு போயிடாதீங்க. அவங்க ஸ்கிரிப்ட் எழுதும் போதே முக்கால்வாசி சீட்டில் ரத்தம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க போல்.
அந்த அளவுக்கு வந்து படத்தில் ரத்தம் தெரிக்கிற சீன்ஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி ஸ்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக போய் படம் பாருங்கள். லோகேஷ் கனகராஜுக்காக படம் பார்க்கலாம், அனிருத் மியூசிக்காக படம் பார்க்கலாம், விஷுவல்ஸுக்காக படம் பார்க்கலாம். வாமிகா கேபியும் லோகேஷ் கனகராஜும் சேர்ந்து வர்ற போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும், அதையும் பார்க்கலாம். படத்தில் வந்து ப்ளஸ் நிறைய, மைனஸ்ன்றது ரொம்ப கம்மி. அதனால் ஒன் டைம் வாட்சபிள். நீங்கள் வந்து டைம் இருந்தால் கண்டிப்பாக தியேட்டரில் போய் இந்த படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.